வளமுடன். இந்த ட்ரெஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் அவங்க வீட்டிலேயே தைச்சது. இதில் அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா, நல்லா வந்து அகலமாக இந்த நெக்கு வந்து கட் பண்ணிட்டாங்க. இந்த நெக்கு வந்து இன்னும் இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா இருந்தது. இது ஒரு சைடாக இருந்தது. ஓகேங்களா? இது வந்து நல்லா இந்த பக்கம் நமக்கு சைடாக இருந்தது. இது இன்னுமே அகலமாக இருந்தது. ஸோ இது சரி பண்ண தர சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நான் வந்து ஒரு பிளான் பண்ணேன். இந்த இடத்துல ஒரு கிளாத் வந்து நம்ம சைடில் வைக்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப அகலமாக இருக்கும். சில பேர் ஃபஸ்ட்டு தைக்கும்போது கண்டிப்பாக இந்த தப்பு வரும். இந்த அகலத்தை வந்து தைச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக தெரியும். ஸோ அந்த அகலத்தை குறைக்கிறதுக்கு இப்படி சைடில் வந்து பீஸ் கொடுத்து ஆப்போசிட் கலர் பீஸு இல்லைன்னா சேம் கலர்லேயே நீங்கள் சைடில் பீஸ் கொடுத்து நீங்கள் இந்த அகலத்தை வந்து குறைக்கலாம். இவங்களுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த செட்டே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருந்தது சைடில். ஓகேங்களா? சைடில் அகலமாக இருந்தது. ஸோ நான் அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை அப்படியே திருப்பி இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணி சென்டருக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே திருப்பி அவங்க ஒரு தடவை லைட் பண்ணியிருந்தாங்க. நான் திரும்பவும் அது இந்த பக்கம் திருப்பி ஒரு ஃபோல்ட் பண்ணேன். அது சென்டருக்கு வந்துருச்சு. இந்த கழுத்து நெக்கினுடைய அளவும் கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த இடம் வந்து ஒரு நீட்டாக இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரிக் யோசிச்சிங்கன்னா போதும். நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அந்த தப்பை வந்து நம்ம இந்த ஸ்டிச்சிங்கில் வந்து சரி பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன்.